வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாடி பார்ட்டி, இந்திய அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து லோக்சபா ஸ்பீக்கருக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. அந்த மோஷன் கூட ஃபெயில் ஆயிடுச்சு. எதிர்க்கட்சிகள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். எதுக்காக எதிர்க்கட்சிகள் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஸ்பீக்கர் அப்படிங்கிறவங்க நடுநிலையாக இருக்கணும், எந்த கட்சியும் சார்ந்து இருக்கக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும். ஆனால் ஓம் பிர்லா அவர்கள் நியூட்ரலாக இருக்கிற மாதிரி தெரியலை, ஆளும் கட்சிக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் விளக்கம் கொடுத்தாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தமிழக சட்டப்பேரவையுடைய ஸ்பீக்கர் இருக்காருல்ல, அப்பாவு, அவர் இந்த எல்பிஜி சிலிண்டர் சம்மந்தப்பட்ட இஷ்யூவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, தலைவிரித்தாடுகிறது எரிவாயு பிரச்சனை, மத்திய அரசு தான் பதுக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவு பேசியிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதிகாரப்பூர்வமாக பெட்ரோல், டீசல், எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு எங்கேயும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் ஒரு ஷார்ட்டேஜை எதிர்க்கட்சிகள் உருவாக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பல முறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்ட பிறகும் தமிழக சட்டப்பேரவை ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு, மத்திய அரசாங்கம் தான் பதுக்கி வச்சிருக்கு அப்படிங்கிற உண்மைக்கு புறம்பான முற்றிலும் ஒரு பொய்யான தகவலை ஸ்பீக்கர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்பீக்கர் அப்படிங்கிறவங்க நடுநிலையாக தானே இருக்கணும்னு சொன்னீங்க, அதுக்காக தானே ஓம் பிர்லாவுக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வந்தீங்க. இப்போ திமுக கவர்மெண்ட்டு தாமாக முன்வந்து அப்பாவுவை சபாநாயகர் பொறுப்பிலிருந்து நீக்கணும், சபாநாயகராக இருப்பதற்கு அப்பாவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு பாஜக, அதிமுக பதிவுகள் போடுறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா இருக்கார்ல, அவருக்கு எதிராக இப்போ ஜம்மு காஷ்மீர் நீதிமன்றம் நான் பெயிலபிள் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நான் பெயிலபிள் வாரண்ட் அகைன்ஸ்ட் ஃபரூக் அப்துல்லா அப்படிங்கிற பிரேக்கிங் நியூஸ் வெளிவந்திருக்கு. இந்த வழக்குடைய பின்னணி என்னன்னா, ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் அசோசியேஷனில் 43 கோடி ரூபாய் அளவிலான ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு ஃபரூக் அப்துல்லாவுக்கு எதிராக வழக்கு நடந்துருக்கு. ஸோ இந்த வழக்கில் தான் நான் பெயிலபிள் வாரண்ட்டை ஜம்மு காஷ்மீர் கோர்ட்டு இப்போ பிறப்பிச்சிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் பில்லு ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது. உண்மையான புகைப்படமா இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா ஏஐ பீக் ஆனதுக்கப்புறம் எது உண்மையான ஃபோட்டோ, எது ஏஐ புகைப்படம் அப்படிங்கிறத அந்த வித்தியாசத்தை கண்டே பிடிக்க முடியலை. ஆனால் இந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம டிபேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த பில்லில் கேஸுக்குன்னு தனியாக வசூலிக்கப்பட்டிருக்கு. பொய்யாக இருந்துச்சுன்னா லீவ் பண்ணிடலாம். ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்போது சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு ஹோட்டல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உருட்டிக்கு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லலை. அப்படி சிலிண்டரை புக் பண்ணால் 1 நாள் 2 நாள் எங்களுக்கு கிடச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஹோட்டல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அசோசியேஷன்லாம் ஒன்றா சேர்ந்து ஹோட்டலை நாங்கள் இன்றைக்கி மூடுறோம் இன்னையிலேருந்து அப்படின்னு ஒவ்வொரு நகரத்தில் சொல்லிக்கிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அதன் பின்னணியில் கூட ஐடி ரைடு இருக்குது அப்படின்னும் ஒரு டிபேட் நடக்குது. ஐடி அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹோட்டல்ஸு வருமானத்தை மறைச்சிருக்காங்க. இதில் முதல் கட்டமாக 60,000க்கும் மேற்பட்ட ஹோட்டல்ஸு நேர்மையாக வருமானத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஐடி நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளிவந்துச்சு. ஸோ இதன் காரணமாக தான் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை போட்டுக்கிருக்காங்க ஹோட்டல்ஸு அப்படின்னு ஒரு டிபேட் நடந்துருக்கு. இப்போ விஷயம் என்னென்னா, இப்போ எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்களே, அதுக்காக கேஸுக்குன்னு தனியாக நாங்கள் வசூல் பண்ணுறோம் அப்படின்னு உருட்டலாம் இவங்க. ஆனால் இவங்க சொன்ன மாதிரி சோ கால்டு இந்த தட்டுப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் இதே கேஸுக்கு வசூலிக்க மாட்டாங்க, இதை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா ஹோட்டல்ஸில் கொள்ள காசு வாங்குறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு தோசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு காசு, அன்னபூர்ணாலாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு இட்லியெல்லாம் அவ்வளவு சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு காஃபி அவ்வளவு சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நான் என்றைக்குமே ஹோட்டல்ஸுக்கெல்லாம் வக்காலத்தை வாங்க மாட்டேன். ஏன்னா அவங்க பண்ணுறது அவ்வளவு அட்ராசிட்டி, இந்த பகல் கொள்ளை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நடந்துக்கிருக்கு. ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றி ஒரு தோசைக்கு 150 ரூபா 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதான் நியாயமா? அதனால் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பில்லு கவர்மெண்ட்டு ஆக்ஷன் எடுக்கணும். கேஸுக்கெல்லாம் தனியாக வசூல் பண்ணுறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பொதுமக்கள் குரல் கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த விவகாரத்தை மானிட்டர் பண்ணணும். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு சமீபத்தில் வெளிவந்துச்சு. அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண நம்ம தமிழகத்தை சேர்ந்த சுப்பிரமணிய பாரதி அப்படிங்கிற இளைஞருடைய வீடியோவை தான் அண்ணாமலை ஷேர் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. சுப்பிரமணிய பாரதி அவர்களுடைய பேட்டி 4 நிமிட 5 நிமிட பேட்டி ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் பேட்டி எடுத்திருக்காங்க. அதை தான் அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த பேட்டியிலேருந்து 2 விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. முதல் விஷயம், அவர் சொல்கிறார், அந்த இளைஞர்
சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு பேர் வச்சதுனாலையோ என்னவோ தேசத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், நம்மளால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷனை நம்ம நாட்டுக்கு, பாரத நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. அதன் காரணமாக தான் இந்த சிவில் சர்வீஸ் ரூட்டை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருக்காரு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டாவது, அண்ணாமலையை பற்றி அந்த பேட்டியில் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் நான் முதல்வன் ஸ்கீமை பற்றி ரொம்ப பெருமையாக, ரொம்ப நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் நான் முதல்வன் ஸ்கீமை அடிக்கடி மென்ஷன் பண்ணுறாரு. திமுக கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் நான் முதல்வன் ஸ்கீமு. அதை சுப்பிரமணிய பாரதி அடிக்கடி மென்ஷன் பண்ணுறாரு. இதே வேறு கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தா, இப்போது மோடி கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த ஒரு ஸ்கீமை யாராவது பாராட்டுறாங்கன்னா திமுக அதை ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் ஷேர் பண்ணுவாரா? ராகுல் காந்தி ஷேர் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அது மாதிரியான எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லாமல் ஓப்பனாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அரசியல்வாதிகளில் இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை பார்க்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக உண்மையான ஒரு பொலிட்டீஷியனாக அண்ணாமலை இருக்கார். மக்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அண்ணாமலை உண்மையாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கார் அப்படிங்கிறது இந்த வீடியோவை ஷேர் பண்ணதுலேருந்தே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அண்ணாமலை நினச்சிருந்தா அந்த நான் முதல்வன் ஸ்கீமை பற்றி அந்த சுப்பிரமணிய பாரதி பெருமையாக பேசுகிறத கட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நேச்சுரலாக இருக்கார் அண்ணாமலை. அதனால தான் அண்ணாமலையை நிறைய பேருக்கு, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறைய பேருக்கு அண்ணாமலையை பிடிக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.